சிறப்பு வாய்ந்த தேர்தல் பிரச்சாரத்தோடு இறுதிக்கட்ட பிரச்சாரத்தோடு ஏற்பாடுகளை மிக சிறப்பாக செய்திருக்கின்ற கரூர் தெற்கு பகுதி கழகத்தினுடைய செயலாளர் செயல்முறைவர் அன்பிற்குரிய வழக்கறிஞர் அண்ணன் சுப்பிரமணிய அவர்களே, இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகளை பங்கெடுத்து முன்னிலை வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாநகர கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் எஸ் பி கனகராஜ் அவர்களே, கழகத்தினுடைய சட்டத்துறையினுடைய இணைச் செயலாளர் மூத்த வழக்கறிஞர் அண்ணன் திரு மணிராஜ் அவர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினர் மூத்த முன்னோடி ஐயா சுப்பராஜகோபால் அவர்களே, மாகாணத்திலும் மாகாணத்துக்கு முன்பாகம் இருக்கக்கூடிய கழக நிர்வாகிகளே, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியினுடைய தலைவர் பெருமக்களே, தோழமை இயக்கங்களுடைய மாவட்டத்தினுடைய தலைவர்களே, மாவட்டத்தினுடைய செயலாளர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, நாளை ஒரு நாள் தான் இருக்கு. நாளை மறுநாள் ஓய்வு, அதுக்கு அடுத்த நாள் வாக்குப்பதிவு. இந்த ஏறத்தாழ ஒரு மாதமா வாக்காளர்களை சந்தித்து வாக்கு சேகரிக்கின்ற நிகழ்ச்சியில எங்களை விட அதிகமா நடந்தது நீங்க தான். அதிகமான இல்லங்களுக்கு சென்று எங்கள் சார்பாக வாக்காளரை சந்தித்து உதயசூரியனுக்கு ஆதரவளியுங்கள் என்ற வேண்டுகோளை வைத்த உங்கள் அனைவருடைய பாதங்களிலும் என்னுடைய நன்றி மலர்களை அன்போடு சமர்ப்பித்து, சில அரசியல்வாதிகள் சில கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள். எனக்கு உடம்பு முடியல, நான் காவேரி மருத்துவமனைக்கு போறேன், அங்க எனக்கு சர்ஜரி பண்றாங்கன்னா வழக்கமா யாருக்கு உடம்பு முடியலனாலும் சர்ஜரி பண்ணுவாங்க. அத கூட ஒரு எதிர்கட்சி தலைவர் நெஞ்ச பொலந்துன்னு சொல்றார். அரசியலில் இறுதி எஜமானர்கள் மக்கள். நாம் மக்களுக்கு சரியாக பணியாற்றினால் தொடர்ந்து வாய்ப்புகளை தருவார்கள். மக்களை மறந்துவிட்டு 13 பேர் அப்பாவி மக்களை தூத்துக்குடியில் சுட்டுக் கொண்டதை நான் தொலைக்காட்சியில் பார்த்து தெரிந்து கொண்டேன் என்று ஒரு கோழைத்தனமான முதலமைச்சருடைய ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பிய மக்களை மீண்டும் நாம் எப்படியாவது ஏமாற்றி தேர்தலை வென்று விடலாம் என்று மனதிலே கணக்கை போட்டு வாக்காளரை சந்திக்க வருகின்ற பொழுது, எங்கள் வாக்கு உங்களுக்கு இல்லை, அது உதயசூரியனுக்கு என்பதை உறுதி செய்த வாக்காளர் பெருமக்கள், தமிழ்நாட்டு பெருமக்கள், தோல்வியின் பயத்தில் விரக்தியுடைய உச்சத்தில் இருந்து கொண்டு தனிப்பட்ட முறையில் பல்வேறு விமர்சனங்களை எதிர்க்கட்சி தலைவர் இங்கே கரூருக்கு வந்து வைத்திருக்கின்றார். இன்னும் கொஞ்சம் நிறைய வைங்க, எனக்கு ஓசியில விளம்பரம் கிடைக்கும். நான் இந்த விமர்சனத்தெல்லாம் கவலைப்படுறதும் இல்ல, வருத்தப்படுறதும் இல்ல. அதெல்லாம் கவலைப்பட்டு வருத்தப்பட்டா சுகர் வரும், பிபி வரும். வாழ்க்கையில் 50 வருஷத்துல சுகரும் இல்ல, பிபி இல்ல, தெம்பா இருக்க, தைரியமா இருக்க. என்ன ஒண்ணே ஒண்ணு, கொஞ்சம் பலமா சாப்பிட்டா அந்த மாதிரி இருக்கலாம், கொஞ்சம் குறைவா சாப்பிடறதுனால கொஞ்சம் ஒல்லியா இருக்கேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. 50 ஆண்டுகளில் 30 ஆண்டுகள் பொதுவாழ்வில் இருந்து அதில் 20 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராக என்னை இந்த நாட்டிற்கு அடையாளம் காட்டிய மக்கள் என்னுடைய கரூர் மக்கள். 31 வயதில் இளைஞராக உங்கள் முன்னால் நின்று என்னை ஆதரியுங்கள் என்று வேண்டுகோள் வைத்த பொழுது, தம்பி சட்டமன்றத்திற்கு சென்று வா என்று வாக்களித்து ஆசீர்வாதம் செய்து சட்டமன்றத்திற்கு அனுப்பிய மக்கள் என் கரூர் தொகுதி மக்கள். நான் என்னை பற்றி சிந்திக்கிறனோ இல்லையோ, என் கரூர் தொகுதி மக்களை பற்றி சிந்திக்காத நாளும் இல்லை, சிந்திக்காத நிமிடமும் இல்லை, சிந்திக்காத முடியும் என்றும் இருந்ததில்லை. சில பேர் என்னிடத்தில் கேட்பார்கள், தூங்குகின்ற நேரத்திலாவது யோசிக்காமல் இருப்பீர்களா, சிந்திக்காமல் இருப்பீர்களா என்று சொல்லி. தூக்கத்தில் அறத்தூக்கத்தில் இருந்தால் கூட என் சிந்தனை என் தொகுதி மக்களை, என் மாவட்ட மக்களை பற்றிய சிந்தனை தான் என் மனதில் இருக்கும் என்பதை நான் அவரிடத்திலே எடுத்து சொன்னேன். வாழ்க்கையில எனக்கோ தியாகராஜனுக்கோ எல்ஜிபி பெட்ரோல் பங்க்லாம் வாங்கணுங்கிற அவசியம் இல்ல, தேவையும் இல்ல. அதெல்லாம் யாரு வாங்கியிருக்காங்க, எப்படி வாங்கியிருக்காங்கன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். எங்கிருந்து வந்தது, எப்படி வந்ததுன்னு தெரியும். ரொம்ப சிரமப்பட்டு விவசாய தோட்டத்துல போய் மண்வெட்டி எடுத்து உழைச்சு, சாயப்பட்டையில போய் சாயை சுத்தி நூலை புழிஞ்சு சாயம் போட்டு சம்பாரிச்சு வாங்கின சொத்து அந்த சொத்தெல்லாம்.
ஏதோ தெரியாம இங்க இருக்கிற மணிராஜ் அண்ணனுக்கு சிவராஜகோபால் அண்ணனுக்குலாம் தான் கனகராஜ் அண்ணனுக்குலாம் தெரியும் அது வழங்கிய தீர்ப்பா அல்லது மக்கள் வழங்கிய தீர்ப்பா அல்லது வாங்கப்பட்ட தீர்ப்பான்ட்டு. வெறும் 441 தானே, வெறும் 441 தானே. உன்னை மட்டும் நான் சொல்றேன், கொரோனா காலம் வந்துச்சு, நம்ம திமுக ஆபீஸ் 24 மணி நேரமும் செயல்பட்டுச்சு. மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதை செய்த வைத்த முதலமைச்சர் கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்கள். அந்த காலகட்டத்தில் 6 மாசம் இப்ப இருக்கிற எதிர்கட்சியை சார்ந்தவங்க தான் அப்ப எம்எல்ஏவா இருந்தாங்க. முழுக்க 6 மாசமும் எம்எல்ஏ பூட்டியே கிடந்தது. யாரும் எட்டி கூட பார்க்க முடியல, கதவு திறக்கவே இல்லை. எதையும் செய்யாதவர்கள், இந்த மாவட்டத்திற்கு இந்த தொகுதிக்கு எந்த சாதனைகளையும் செய்யாதவர்கள் தனிப்பட்ட விமர்சனங்களை முன்வைக்கின்றார்கள். இப்ப கோயில் நல பிரச்சனை ஒண்ணு கையில் எடுத்துக்கிட்டு ஒரு 6-7 பக்கம் நோட்டீஸ் அடிச்சுக்கிட்டு ஒரு பதட்டத்தை உருவாக்க வேண்டும் மக்களிடத்தில் என்ற முனைப்போடு அதை சொல்லியாவது வாக்குகளை பெற்றுவிடலாமா என்று சிந்தித்து அதற்கான நோட்டீஸ் அச்சடிச்சு வீடு வீடா கொடுக்க போறாங்க. அது தேர்தல் ஆணையம் அனுமதிக்கல, அதுக்கு அனுமதியும் பெறல. ஆனா மக்கள்கிட்ட ஒரு தவறான கருத்தை முன்வைக்க முயற்சிக்கின்றார்கள். இந்த கோயில் நல பிரச்சனை ஆரம்பிப்பதற்கு காரணமா இருந்ததே இன்னைக்கு இருக்கக்கூடிய எதிர்கட்சியினுடைய வேட்பாளர் அவருடைய தவறான அந்த அரசின் மூலமாக ஏற்பட்ட குழப்பத்தில் தான் இந்த கோயில் நல பிரச்சனையே ஏற்பட்டது. அவர்களால் ஏற்பட்ட பிரச்சனைக்கு தீர்வை காணக்கூடிய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை நாம் இந்த நேரத்தில் நினைத்து பார்த்திட வேண்டும். நான் இப்ப பட்டியலிட்டு சொல்லுகின்றேன். 5 ஆண்டுகளில் முதலமைச்சர் அவர்கள் கரூர் மக்களுக்கு மாவட்டத்திற்கு வழங்கிய திட்டங்களை இதுவரை சுதந்திரம் பெற்ற நாள் முதல் இந்த 5 ஆண்டுகளில் வழங்கிய திட்டங்களை போல எந்த நேரத்திலும் எந்த ஆட்சியிலும் வழங்காத அளவிற்கு 5 ஆண்டுகளில் 5000 கோடிக்கு வளர்ச்சி திட்டங்களை தந்த முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். 287 கிலோமீட்டருக்கு நம்ம மாநகராட்சியில ரோடு மட்டும் போட்டிருக்கோம். ஏறத்தாழ 102 கிலோமீட்டருக்கு சாக்கடை மட்டும் கட்டியிருக்கோம். அதே போல பார்த்தா குடிநீருக்கு 26 கோடி, கட்டிடப் பணிகள் 108 கோடி, தெருவிளக்குகள் 15 கோடி அமைக்கப்பட்டிருக்கு. காவிரி குடிநீர் 245 கோடி, பாதாள சாக்கடைக்கு 485 கோடி. இப்படியான திட்டங்களை ஒரு 5 ஆண்டுகளில் கரூர் மாநகராட்சிக்கு 1140 கோடி ரூபாய் அளவிற்கான திட்டங்களை தந்த முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி என்பதை நாம் ஒரு கணம் நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு நண்பர் என்னோட பயணிக்கின்ற பொழுது கேட்டார், மொத்த நிதியும் கரூருக்கு போயிடுச்சான்னு கேட்டார். ஏன் இப்படி கேட்கறீங்கன்னு கேட்டேன். எந்த பகுதிக்கு திரும்பினாலும் சாலைகள் புதிதாக இருக்கின்றன, வெள்ளக்கோடு போட்டு மக்கள் எளிதாக பயணிக்கக்கூடிய அளவிற்கான வளர்ச்சி திட்டங்கள் நடந்திருக்கிறது. இதெல்லாம் முன்னால நடக்கலையே, இப்ப நடக்குதுன்னு கேட்டாங்க. இதை நடத்தி தந்தவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி என்பதை அவரிடத்திலே சொன்னேன். நாம் செயல்படுகின்ற விதத்தில் இருக்கிறது, நாம் திட்டங்களை கொண்டு வந்து சேர்ப்பதில். இந்த 5 ஆண்டுகளில் நம்முடைய கரூருக்கு இந்த திட்டம் வேண்டும் என்று கேட்டு முதலமைச்சர் ஒரு நாளும் மறுத்ததில்லை. கேட்ட அத்தனையும் செய்து வந்த முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். 2021ஆம் ஆண்டு கரூர் மாவட்டத்தில் 4 தொகுதிகளிலும் உதயசூரியனுக்கு வாக்களித்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை உருவாக்கி தந்த வாக்காளர் பெருமக்கள் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் கரூர் மாவட்டத்தில் 4 தொகுதியிலும் உதயசூரியனுக்கு வாக்களித்து ஒரு வரலாற்று வெற்றியை உருவாக்கி தாருங்கள் என்ற வேண்டுகோளை உங்களிடத்தில் அன்போடு வைக்கின்றேன். இந்த 5 ஆண்டுகளில் கரூருக்கு புதிய பேருந்து நிலையம் 40 கோடி ரூபாய், சுங்ககேட் தொடங்கி வெங்ககல்பட்டி வரை சாலை விரிவாக்கத்திற்கு 29 கோடி ரூபாய், திருமாநிலையில் தொடங்கி சுக்காலியூர் வரை சாலை அமைப்பதற்கு 10 கோடி ரூபாய். இப்படிப்பட்ட திட்டங்களோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் அருகாமையிலே அறிவியல் பூங்கா, சுங்ககேட் பகுதியிலே இசைப்பள்ளிக்கு சொந்த கட்டிடம், திருவள்ளுவர் விளையாட்டு மைதானத்திலே மாவட்ட நூலகத்திற்கு சொந்த கட்டிடம், கரூர் காமராஜர் மார்க்கெட் வணிக வளாகத்திற்கு புதிய கட்டிடம், வெங்கமேட்டிலே மீன் அங்காடிக்கு புதிய கட்டிடம், அதேபோல கரூர் பழைய பேருந்து நிலையத்திலே வணிக வளாக கட்டிடங்கள். இப்படி தொடர்ச்சியான திட்டங்களோடு 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே நம்முடைய கரூர் அரசு கலைக்கல்லூரிக்கு எதிரிலே தோழி தங்கும் விடுதிக்கான கட்டிடப் பணிகள் நிறைவு பெறுகின்ற தருவாயிலே இருக்கின்றன. இந்த பணிகளோடு சேர்த்து முதியோர் இல்லத்திற்கான பணிகளை தொடங்கி அந்த கட்டிடப் பணிகள் மிக சிறப்பாக இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றன. இப்படியான திட்டங்களை நம்முடைய மாவட்டத்திற்கு மாநகராட்சிக்கு தந்த முதலமைச்சருடைய சாதனைகளில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம், நான் முதல்வன், புதுமை பெண்,
தமிழ் புதல்வன், மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, காலை உணவு திட்டம், 2 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்புகள், தாயுமானவர் திட்டம், அன்பு கரங்கள் திட்டம் என தொடர்ச்சியாக பல்வேறு சிறப்பு திட்டங்களை தந்த முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஆட்சி பொறுப்பேற்ற உடனடியாக 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்ற மகத்தான அறிவிப்பை தந்திருக்கின்றார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். முதியோர் உதவித்தொகை 2000 உயர்த்தி வழங்கப்படும். புதுவை பெண் தமிழ் புதல்வன் திட்டத்திலே பயன்பெறக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு அந்த உதவித்தொகை 2000 உயர்த்தி 1500 உயர்த்தி வழங்கப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கு 2500 உயர்த்தி வழங்கப்படும் என்ற அறிவிப்பை தந்திருக்கின்றார் மாண்பு முதலமைச்சர் அவர்கள். அக்கா, காலையில என்ன சாப்பிடணும் நம்ம தான் முடிவெடுக்கிறோம். இட்லியா, தோசையா, பணியாரமா, சப்பாத்தியா, என்ன வேணும் நம்ம தான் முடிவெடுக்கிறோம். இப்ப நம்ம வீட்டுல என்ன பொருள் இருக்கு, மீதி என்ன பொருள் நம்ம வாங்கணும், இல்ல வீட்டுல இருக்கிற பொருளை கொடுத்துட்டு எந்த பொருள் மாத்தணும்னு முடிவெடுக்கிறது நம்ம தானே. இதை கொடுத்து நீங்க இதை வச்சுங்க, இதுதான் சாப்பிடணும்னு சொன்னா எப்படி இருக்கும்? சில பேர்த்துக்கு பிடிக்கும், சில பேர்த்துக்கு பிடிக்காம இருக்கும். ஆனா நம்ம முதலமைச்சர் மகளிருடைய எண்ணங்களை அறிந்து 8000 ரூபாய்க்கான கூப்பனை கொடுத்து, உங்களுக்கு டிவி வேணுமா, பிரிட்ஜ் வேணுமா, வாஷிங் மிஷின் வேணுமா, என்ன வேணுமோ அது உங்கள் அருகாமையில் இருக்கிற கடைகளிலே நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம் என்ற மகத்தான அறிவிப்பை தந்திருப்பவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். 5 ஆண்டுகளில் 35 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணிகளை தருகிறேன் என்று அறிவிப்பை தந்திருக்கின்றார். வீடு இல்லாதவர்களுக்கு 5 ஆண்டுகளில் 10 லட்சம் வீடுகளை கட்டித் தருவோம் என்ற உறுதியை இந்த தேர்தல் களத்திலே வாக்குறுதியாக தந்திருக்கின்றார். சொல்வதை செய்கின்ற முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் இப்பொழுது அறிவித்திருக்கின்ற அத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்ற தரக்கூடிய முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களுடைய திராவிட மாடல் அரசு 2.0 ஆட்சி அமைவதற்கு நம்முடைய கரூர் தொகுதி மக்கள் உறுதுணையாக இருந்திட வேண்டும் என்று அனைவரிடத்திலும் நான் அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். நானும் தியாகராஜன் வேற வேற எல்லாம் 2 பேரும் ஒண்ணுதாங்க, முகம்தான் வேற. என்கிட்ட என்ன உரிமையெல்லாம் நீங்க எடுத்துக்கிறீங்களோ, எங்க மேல என்ன பாசம் எல்லாம் வைக்கிறீங்களோ அத்தனை அந்த உரிமை அனைத்தையும் தியாகராஜன் நீங்க எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு எளிமையாக பழகக்கூடியவர். நம்முடைய தாந்தானமலை கோயில் கும்பாசம் நடந்தது, 3 மாசம் அங்கேயே இருந்தார். ஏன்னா வீட்டுக்கு போனீங்களா இல்லையான்னு கேட்டேன். இல்ல, காலையில் 4 மணிக்கு போன தம்பி திரும்ப 7 மணிக்கு வந்துட்டார். முழுமையாக இருந்து அர்ப்பணிப்புணர்வோடு அந்த திருப்பணியை செய்து கும்பாபிஷேக பணிகளை சிறப்பாக முடித்திருக்கின்றார். சில பேர் எல்ஜிபி பெட்ரோல் பங்க் வாங்குற மாதிரி எல்லாம் அண்ணனுக்கு அப்படிலாம் ஆசையெல்லாம் கிடையாது. அவருக்கு ஏற்கனவே பழைய பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல 1.5 ஏக்கர் நிலம் இருக்கு. அவருக்கு அதெல்லாம் பூர்வீக சொத்து, அவருக்காக அடிப்படை சொத்து. அவருக்கு தேவையெல்லாம் மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்ற வாய்ப்பை நம்முடைய முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கடந்த காலங்களில் எப்படி நாம் கல்வியாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி தந்தோமோ அதனுடைய தொடர்ச்சி அடுத்த 5 ஆண்டுகளுக்கும் நீட்டிக்கும். 24 மணி நேரத்தில் மாவட்ட அலுவலகமாக இருந்தாலும், சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகமாக இருந்தாலும் சிறப்பாக செயல்படும் என்பதை இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு, இந்த 50 ஆண்டுகளில் 30 ஆண்டுகள் அடையாளத்தை கொடுத்து உருவாக்கிய கரூர் தொகுதி மக்களுக்கும் கரூர் மாவட்ட மக்களுக்கும் இந்த நேரத்தில் நான் அன்பு வேண்டுகோளாக வைப்பது, எப்படி எனக்கு ஆதரவு அளிப்பீர்களோ அதே ஆதரவை அண்ணன் ஆசி தியாகராஜன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து ஒரு மகத்தான வெற்றியை உருவாக்கி தாருங்கள் 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 என்ற வேண்டுகோளை உங்களிடத்திலே பாதம் பணிந்து வைத்து, இந்த வெற்றி என்பது ஒரு இமாலய வெற்றியாக இருக்க வேண்டும். இங்கே எதிரணியில் இருக்கின்ற அனைவரும் டெபாசிட் இழக்கக்கூடிய ஒரு வெற்றியாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு பாடம் புகட்டக்கூடிய ஒரு வெற்றியாக இருக்க வேண்டும். இந்த வெற்றி சாதனைக்கான ஒரு வெற்றியாக இருக்க வேண்டும். தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு நாம் வழங்கக்கூடிய நன்றிக்கான வெற்றியாக இருக்க வேண்டும் என்று வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், இளைஞர்கள், பெரியவர்கள் அனைவரிடத்திலும் நான் அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். இந்த வெற்றியை தருகின்ற உங்கள் அனைவருக்கும் எங்கள் வாழ்நாள் முழுவதும் நன்றி உள்ளவர்களாக பணியாற்றுவோம் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொண்டு, எல்லா தொகுதிக்கும் ஒரு எம்எல்ஏ இருப்பாங்க, கரூருக்கு மட்டும் 2 எம்எல்ஏ இருக்கும். கரூருக்கு மட்டும் 2 எம்எல்ஏ இருக்கும். சரி, நாங்க ஒருத்தருக்கு தானே ஓட்டு போடுறோம், எப்படி 2 எம்எல்ஏன்னு கேக்குறீங்க சொல்றீங்களான்னு கேட்கலாம். 2 பேருக்கு சேர்த்துதாங்க ஓட்டு போடுறீங்க. பேரு ஒன்னா இருக்கலாம், வாக்களிப்பது இருவருக்காக இருக்கலாம். ஆக நாங்கள் செய்யக்கூடிய பணிகள் முதலமைச்சரிடத்திலே கேட்டு பெற்று அத்தனையும் தொடர்ந்து நிறைவேற்றி தருவோம் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொண்டு, என் வாழ்நாளை கரூர் தொகுதி மக்களுக்கு அர்ப்பணித்த அதே நன்றி உணர்வோடு உங்களிடத்தில் பாசத்தோடு கேட்டுக் கொள்கின்றேன். வாக்களிப்பீர் உதயசூரியன், வெற்றி பெறச் செய்வீர் அண்ணன் ஆசி தியாகராஜன் அவர்களை. வாக்களிப்பீர் உதயசூரியன், வெற்றி பெறச் செய்வீர் அண்ணன் ஆசி தியாகராஜன் அவர்களை.
மீண்டும் ஒருமுறை இதே அரங்கத்திலே இதே இடத்திலே நன்றி அறிவிப்பு விழாவிலே பங்கெடுத்து அனைவரும் இணைந்து நன்றி அறிவிப்பு கூட்டத்திலே பங்கெடுப்போம் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் அன்பு கலந்த நன்றி, வணக்கம்.